சென்னையில் ஆட்டோ ஓட்டுநரை அடித்ததாக புகாருக்கு உள்ளான மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி ஸ்னேகா காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக மயிலாப்பூர் பகுதியில் ஆட்டோவில் தோழியுடன் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ ஓட்டுநருக்கும் மக்கள் நீதி மைய மாநில நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி ஒருவரை செருப்பால் அடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வைரலான நிலையில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் மீது மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து மக்கள் நீதி மைய மாநில நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் மீதும் காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தியதில் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து மக்கள் நீதி மைய மாநில நிர்வாகியான ஸ்னேகா மோகன்தாஸ் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் சற்று முன்னதாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜரான ஸ்னேகா மோகன்தாஸ் அவருக்கு நிலைய காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற நிலையில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அவர் சம்பந்தப்பட்ட அதாவது ஆட்டோ ஓட்டுநர் மீது குற்றம் இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜரானதாகவும் ஸ்னேகா மோகன்தாஸ் தெரிவித்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.